வெல்கம் டு ஃபியூச்சரிஸ்ட் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம PGTRB-ல இருந்து ஒரு ஆத்தரை பத்தின இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ஆத்தரோட நேம் என்னன்னா ஜான் மில்டன் அப்படின்றது தான். இவர் எந்த இடத்துல பிறந்திருக்காருன்னா டிசம்பர் 9th 1608 பிரெத் ஸ்ட்ரீட் லண்டன்ல வந்து பிறந்திருக்காரு. அண்ட் ஹி வாஸ் டைட் ஆன் த நவம்பர் 8th 1674ல வந்து இறந்திருக்காரு. ஸோ இவரோட எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செயின்ட் பால் ஸ்கூல் அண்ட் கிரைஸ்ட் காலேஜ் ஆஃப் கேம்பிரிட்ஜ். ஸோ இது ரெண்டுமே இவர் படிச்ச எஜுகேஷனுக்கான பிளேசஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஜான் மில்டன் அப்படின்றது அவரோட ஃபாதர் நேம், த சேம் நேம் ஹாஸ் பீன் ரிப்பீட்டட். ஸோ ஹி இஸ் ஆல்சோ a father who was an prosperous scrivener and law stationer and money lender ஆகும் இவரோட ஃபாதர் வந்து இருந்திருக்காரு. ஸோ ஒரு வெல்தி ஃபேமிலி தான் இவங்களோட ஃபேமிலியும் கூட. அண்ட் in 1620 he was studied. ஸோ அவரோட காலேஜ் டைம்ல ஸ்கூல் டைம்ல he was learned a lot of languages. So especially Greek, Latin, Italy, French and Hebrew. So இது எல்லாமே இந்த 5 languagesலயுமே வந்து பாத்தீங்கன்னா மில்டன் வந்து ரொம்ப ஒரு well versed personா இருந்திருக்காரு. And his headmaster Alexander Gill அப்படின்ற ஒரு person. So Alexander Gill அப்படின்றது இவரோட headmaster and he insisted Milton to read the Fairy Queen. அதாவது ஸ்பென்சருடைய ஃபேரி குவீன் அப்படின்ற ஒரு ஒர்க்கை நீங்க படிங்க, அது மூலமா தான் இவருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது லிட்ரேச்சர்ல கிடைச்சதா சொல்றாங்க. ஸோ அலெக்சாண்டர் கில் is a inspiration of John Milton அப்படினே சொல்லலாம். And he is also a great scholar of literature அப்படினும் சொல்றாங்க. And he was disgusted by the corruption among the clergymen, so he changed into Puritanism. So college timeல அங்க இருக்கக்கூடிய clergyman உடைய corruptions எல்லாம் பார்த்து ரொம்ப வந்து இவர் டிஸ்கஸ்ட் ஆகுறாரு. So he wanted to convert the religion as into the Puritanism. Puritans அப்படின்னா ரொம்ப strictly religious rules எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. There was no entertainment, no enjoyment. So எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா rules and regulations completely dominated இருக்கும் in the Puritanism period. And next he was known as the Lady of College. So இவருக்கு ஒரு நிக்நேமே அப்படினே சொல்லலாம் ஜான் மில்டனுக்கு, லேடி ஆஃப் காலேஜ் அப்படின்னு சொல்லி இவரை சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இவரோட காலேஜ் டைம்ல இவருடைய ஹேர் ஸ்டைல் வந்து அந்த மாதிரி இருக்கும், அதாவது ஒரு லேடி மாதிரி இருந்ததுனால he is also known as a lady of college அப்படின்னு சொல்றாங்க. And in 1632 his father retired from business and settled in Horton. So இவரோட ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஒரு மணி லெண்டரா ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருந்ததுனால after the retirement total family goes to settled in the Horton அப்படின்ற ஒரு village, அந்த பிளேஸ்ல தான் போய் செட்டில் ஆகுறாங்க. So அந்த டைம்ல he was devoted himself into towards the acquisition of knowledge in language, literature and scriptures. நிறைய விஷயங்கள் language and literatureல இவர் வந்து நிறைய டிவோட்டடா நிறைய ஒர்க்ஸ் வந்து பண்றாரு. எஸ்பெஷலி ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னா ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்ட ஒர்க்ஸ் எல்லாமே நிறைய எழுத ஆரம்பிக்கிறாரு இந்த பீரியட் ஆஃப் ஹார்டன். Next வந்து பாத்தீங்கன்னா he set out on a continental journey to many countries. So after the retirement, ஃபாதரோட ரிட்டையர்மென்ட்க்கு அப்புறமா ஹார்டன்ல போய் ஸ்டே பண்றாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட மதரோட டெத் வந்து நடக்கும். So after that he went to continental journey to many countries. நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து டிராவல் பண்ணி போறாரு. அங்க போயிட்டு நிறைய பெரிய ஸ்காலர்ஸ் அண்ட் லிட்டரரி பர்சன்ஸ் எல்லாம் மீட் பண்ணி நிறைய இன்ஸ்பயர் ஆகி அவங்க மூலமா நிறைய நாலேஜ் வந்து இவர் லேர்ன் பண்ணிக்கிறாரு. ஸோ இன் தட் பீரியட் ஆஃப் டைம் during the civil war. So civil war அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல நடந்துட்டு இருக்கு. சோ அப்பதான் இவர் லண்டனுக்கு வராரு. He was taken to political and social pamphleteering. So அந்த பீரியட் ஆஃப் டைம்ல சிவில் வார் டைம்ல தான் இவர் வந்து லண்டனுக்கு வராரு. வந்துட்டு என்ன ஒர்க் வந்து இவர் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா பொலிட்டிக்கல் அண்ட் பேம்ப்ளெட், சோஷியல் பேம்ப்ளெட்டீரிங் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பண்றாரு. as a political supported person இருந்திருக்காரு to the Puritan period. And next in the 1643 married with Mary Powell. So இவரோட லைஃப் டைம்ல இவருக்கு 3 times வந்து மேரேஜ் ஆயிருக்கும். மேரி போவல் அப்படின்றவங்க தான் இவருடைய ஃபர்ஸ்ட் வைஃப். அண்ட் ஹி ஹேட் அ சில்ட்ரன், 3 daughters வந்து இருக்காங்க. ஸோ இந்த டாட்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இவர் பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்ற ஒரு கிரேட் எப்பிக் எழுதியிருக்காரு இல்லைங்களா. ஸோ அந்த எப்பிக் எழுதுறதுக்கு இவரோட டாட்டர்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த பீரியட் ஆஃப் டைம் ஹி லாஸ்ட் ஹிஸ் ஐஸ். ஸோ அவருக்கு வந்து கம்ப்ளீட்லி பிளைண்டா இருந்திருப்பாரு. ஸோ இவர் சொல்ல அவங்களோட டாட்டர்ஸ் தான் வந்து அந்த ஒர்க்கே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் த எக்ஸிகியூஷன் ஆஃப் சார்ல்ஸ் I, ஸோ பியூரிட்டன் பீரியட்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சார்ல்ஸ் I தான் ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு இல்லைங்களா. ஸோ அவரோட எக்ஸிகியூஷன் வந்து ஆலிவர் கிராம்வெல் அப்படின்ற ஒரு லார்ட் வராரு. ஸோ அவருக்கு அப்புறம் அவர் வந்ததுனால சார்ல்ஸ் II வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதுக்கப்புறமா தான் he was appointed as a Latin secretary in the period of 1649 to the Commonwealth period. So Commonwealth period அப்படின்றது we have to know கம்பல்சரி இதை பத்தி நம்ம தெரிஞ்சே வச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா 11 years it has been go through. இந்த பீரியட் ஆஃப் டைம்ல there was no king in the London. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிங்குமே வந்து ரூல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதாவது லார்ட் கீப்பரா இருக்கக்கூடிய ஆலிவர் கிராம்வெல் அப்படின்ற பர்சன் தான் இந்த டைம்ல வந்து ரூல் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த பியூரிட்டானிசம் டைம்ல தான் ஆலிவர் கிராம்வெல்க்கு கீழே தான் நம்ம ஜான் மில்டன் வந்து பாத்தீங்கன்னா லாட்டின் செக்ரட்டரியா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் in the period of 1652 he became a blind and continue his post with the assistant of Andrew Marvell. So இவர் வந்து 1652ல அதே போஸ்ட் வந்து கண்டினியூ பண்றாரு as a Latin secretary.
யாரோட ஹெல்ப் மூலமா இருக்காரு அப்படின்னா இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க, அதாவது அசிஸ்டன்ட் லாட்டன் செக்ரட்டரி, which was namely Andrew Marvell. So Andrew Marvell, we know very well about him. He was also a metaphysical poet and one of the contemporary writer in the period of time அப்படினே சொல்லலாம். And in 1656ல வந்து பாத்தீங்கன்னா he married Catherine Woodcourt, second time மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கிறார், and she too died after 15 monthsலயே அவங்க செகண்ட் வைஃப் வந்து இறந்துடுறாங்க. And in 1660s after the restoration of Charles II, so restoration அப்படின்றது after the Puritan periodல வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். restoration periodல தான் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸே மறுபடியும் ஓபன் ஆகுது. So இந்த பீரியட் ஆஃப் டைம், அதாவது பியூரிட்டன்ஸ் அப்படின்னாலே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், there was no entertainment அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளேஸ், டிராமாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எதுவுமே வந்து இந்த பியூரிட்டனிசம் பீரியட்ல வந்து இருந்திருக்காது. ஸோ ஆஃப்டர் த ரிஸ்டரேஷன் ஆஃப் சார்ல்ஸ் II அப்புறமேட்டு தான் டிராமாஸ், தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அந்த டைம்ல இவரை வந்து அபிஷியலா அந்த பொசிஷன், அதாவது லாட்டன் செக்ரட்டரியா இருந்தார் இல்லைங்களா, அந்த பொசிஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஏன், என்ன ரீசன் அப்படின்னா இவர் கிங்குக்கு சப்போர்ட்டர் கிடையாது, ஆலிவர் கிராம்வெல் அப்படின்ற ஒரு லார்டுக்கு தான் இவர் சப்போர்ட்டரா இருந்தாரு. So that was a reason he was removed from the political position. And next point, he was about to put death. With great difficulty he escaped from death, at last put an end to the political life. So இவர் வந்து கிங்குக்கு ஒப்போனன்ட் டீமான ஆலிவர் கிராம்வெலுக்கு சப்போர்ட்டடா இருந்ததுனால இவர் சார்ல்ஸ் II அந்த ரீஸ்டரேஷன் வந்த பிறகு டெத் சென்டென்ஸ் வந்து ஜான் மில்டனுக்கு கொடுத்துறாங்க. பட் அதுக்கப்புறமா யாரோட ஹெல்ப் மூலமா அவர் அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்காரு அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எஸ்பெஷலி ஆண்ட்ரூ மார்வெல் இவங்க எல்லாருடைய சப்போர்ட்னால தான் அவர் அதுல இருந்து ரிலீவ் ஆகி வந்திருக்காரு. ஸோ அந்த டைமோடய அவர் வந்து பொலிட்டிக்கல் லைஃப்க்கு கம்ப்ளீட்டடா ஒரு எண்ட் கொடுத்துறாரு. அண்ட் நெக்ஸ்ட் தன்னோட கெரியரான லிட்ரேச்சர்ல நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. So next again he devoted to write poetry and planned a year ago for Paradise Lost. So Paradise Lost அப்படின்றது which was a great epic and masterpiece of John Milton அப்படினே சொல்லலாம். ஏன்னா ஜான் மில்டன் அப்படினாலே நம்ம கட்டாயம் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும், Paradise Lost. So இந்த ஒர்க்கா அவர் பிளான் பண்ணி முடிக்கிறதுக்கே இட்ஸ் நியர்லி டேக் அ இயர். ஸோ ஒரு இயரே இதுக்கு எடுத்திருக்காரு அப்படின்னா ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இது ஒரு கிரேட் எபிக், இதுக்கு எவ்வளவு எஃபர்ட் அவர் போட்டிருக்காரு அப்படின்றத we have to know. And he showed the manuscript to his friend தாமஸ் எல்வுட் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, இவருடைய ஃப்ரெண்டு. அவருக்கு இவர் வந்து இந்த பாரடைஸ் லாஸ்டுக்கான மெனுஸ்கிரிப்டை வந்து கொடுக்குறாரு, நீங்க படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. he asked for a paradise found later. Milton showed him that manuscript of Paradise Regained. ஸோ அவர் தாமஸ் எல்வுட் அந்த படிச்சு பார்த்துட்டு அந்த பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்றது உண்மையிலே இட்ஸ் கோயிங் டு பி அ சூப்பர் ஒர்க். ஸோ வேர் இஸ் பாரடைஸ் ரீகெயின், ஸோ லாஸ்ட் இருக்கு, எங்க ரீகெயின் எங்க அப்படின்னு சொல்லி தாமஸ் எல்வுட் கேட்டுக்கிட்டதுனால தான் அகெயின் ஹி வாஸ் ரைட்டட் அஸ் பாரடைஸ் ரீகெயின் அப்படின்ற ஒரு ஒர்க்கையுமே அவர் வந்து எழுதி கொடுக்குறாரு. அண்ட் நெக்ஸ்ட் இன் இயர் ஆஃப் 1671 கேம் வித் சாம்சன் அகோனிஸ்ட் அப்படின்றது. இட் வாஸ் அ லாஸ்ட் ஒர்க் ஆஃப் ஜான் மில்டன் அண்ட் ஹிஸ் பொயட்டிக் கெரியர் எண்ட்ஸ் ஹியர் as a poet. So இந்த ஒர்க்கோட அவரோட poetic career அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா completely ஸ்டாப் ஆயிடுது. And next he died in the year of 8 November 1674ல வந்து இறந்துடுறாரு. He was buried at St. Giles Cripplegate, London. நீங்க கேட்கலாம் ஏன் இவர் வந்து ஒரு poet-ஆ நிறைய contribution கொடுத்திருக்காரு, especially the great epic Paradise Lost-மே எழுதியிருக்காரு, then why he was not allowed in the Westminster Abbey as a poet's corner அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இவர் வந்து பியூரிட்டனுக்கு சப்போர்ட்டடா இருந்ததுனால he was not buried in the Westminster and he was buried at the place of St. Giles Cripplegate, Londonல வந்து இவரை பரி பண்ணிடுறாங்க. And next there was no memorial was erected in his memory. So இவருடைய அந்த எபிடாப்போ எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபாலோவே பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இவரை பத்தின பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இவரோட லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் we will go on with contribution to Milton. So மில்டன் தன்னோட லைஃப்ல அவரோட லிட்ரேச்சர்ல என்னென்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றதான் பார்க்கிறோம். So there was a 4 period we have to divide. The first period is the college period and second thing is a Hatton period, which was namely village அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. Next the religious period or else the political period and prose period also. And last thing is the last period or the great epic period. So இதுல என்னென்ன ஒர்க்ஸ்லாம் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். So first period, the college period. In this period, he wrote a Latin and English. So என்ன language use பண்ணி ஒரு works எழுதியிருக்காரு in the first period அப்படின்னா Latin language and English language. So both of the language he has used in the period of college. And இது எல்லாமே பாத்தீங்கன்னா இவர் எழுதின works. இந்த period of timeல இவர் எழுதின ஒரு particular works தான் இங்க கொடுத்திருக்கேன். On Shakespeare, at a Solomon music, on being arrived at the age of 23, the epitaph on the Marlyns of Winchester,
and Ode on the Morning of Christ Nativity. இந்த பீரியட்ல நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருந்தாலுமே இந்த Ode on the Morning of Christ Nativity அப்படின்றது வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஆஃப் த காலேஜ் பீரியட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒர்க் எதை ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா பிப்ளிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்டா தான் இதை வந்து கொடுத்திருக்காரு. பட் இட் க்ளோஸ் வித் இமேஜினேஷன் இஸ் ஃபுல் ஆஃப் பேகன் இமேஜரி அப்படின்னே இதை வந்து சொல்றாங்க. ஸோ பிப்ளிக்கல் டச் அப்படின்னா ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ஒர்க்கா தான் அதை கொடுத்திருக்காரு. ஸோ நேம்லேயே இருக்கு பாத்தீங்கன்னா கிரைஸ்ட் நேட்டிவிட்டின்றது. அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் பீரியட் த ஹார்டன் பீரியட். ஹார்டன் அப்படின்றது வில்லேஜ். அவரோட ஃபாதரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா வில்லேஜ்ல செட்டில் ஆயிருந்தார் இல்லையா. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல அவருக்கு ஏற்பட்ட இன்ஸ்பிரேஷன் வச்சு நிறைய ஒர்க்ஸ் வந்து எழுதியிருப்பாரு இந்த பீரியட்ல. He begins writing chiefly under the inspiration of the learning Puritan elements. So நிறைய Puritan elements வந்து இந்த ஒர்க்ல அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதோட ரெஃப்ளெக்ஷன் தான் ஒரு ஒர்க்லயுமே we can to see it. அதுல ஃபர்ஸ்ட் ஒர்க் நம்ம எதை பாக்குறோம்னா Il Allegro and Il Penseroso அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒர்க். and it is a contrasted pictures of a man, nature and art as seen through in one case of gladness and in the other melancholy. so இது வந்து என்ன ஒரு கான்ட்ராஸ்ட் இமேஜரியில எழுதியிருப்பாரு அப்படின்னா gladness and melancholy. கிளாட்னஸ் அப்படின்னா ஹாப்பியா இருக்கிறது, மெலான்கலி அப்படின்னா சேடா இருக்கிறது. அலிக்ரோன்றது கிளாட்னஸையும் பென்சரோசோன்றது மெலான்கலியும் குறிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு இமேஜினரியா தான் இதுல வந்து இந்த ஒர்க்ல நமக்கு கொடுத்திருக்காரு. ஸோ இட்ஸ் அ பிக்சர் ஆஃப் அ மேன், நேச்சர் அண்ட் ஆர்ட். மேன், நேச்சர் அண்ட் ஆர்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராஸ்ட் இமேஜரி பத்தி தான் இந்த ஒர்க்ல கொடுத்திருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் கான் வித் காமர்ஸ். இட்ஸ் லைக் அ மாஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிராமா அண்ட் மாஸ் விச் ஹேட் பீன் brought by from Italy. இத்தாலியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்து அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் காமஸ் அப்படின்ற ஒரு மாஸ் வந்து அவருக்கு நமக்கு கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் go on with Lycidas. Lycidas is a pastoral elegy. So pastoral அப்படின்னா we have to know it. ரூரல் சம்பந்தப்பட்ட ஒரு செட்டிங்கா தான் இது வந்து இருந்திருக்கும். அண்ட் இட் இஸ் அ பொலிட்டிக்கல் அண்ட் எக்ஸெலஸ்டியல் ஆஸ் வெல் ஆஸ் ஸ்பிரிச்சுவல் அண்ட் எத்திக்கல். பொலிட்டிக்கல் மட்டும் இல்லாம எக்ஸெலஸ்டியல் ரொம்ப ரிலீஜியஸான ஸ்பிரிச்சுவலான ஒரு ஒர்க்காவும் இது வந்து நமக்கு கொடுத்திருக்காரு. அண்ட் இட் இஸ் ரிட்டன் ஃபார் த டெத் ஆஃப் ஹிஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அவரோட காலேஜ் டைம்ல இவர் கூட படிச்ச எட்வர்ட் கிங் அப்படின்ற ஒரு கிங்குக்கு தான் இந்த ஒர்க்கை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட டெத்துக்காக அவரோட ஞாபகார்த்தமா இந்த லிசிடாஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் on with third period which is said to be prose period or else political period அப்படினே சொல்லலாம். இந்த டைம்ல ஆரோபெஜிடிகா அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு பிரஸ்ஸுக்கான ஃப்ரீடம் பத்தி சொல்ற மாதிரி தான் இதுல இருக்கும். and it is from a forum of Athens. Athens அப்படின்றது it's like a place of public appeal and a marshal of St. Paul's address. so அந்த பிளேஸ்ல ஒரு ஸ்பீச் ஒன்னு கொடுத்திருப்பாரு. பிரஸ்க்கான ஒரு ஃப்ரீடம் பத்தி ஸ்பீச் கொடுத்திருப்பாரு. so அது பெருசா இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஆரோபெஜிடிகா அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. And next go on with the fourth period, the period of great epic அப்படினே இந்த பீரியட் வந்து நம்ம சொல்லலாம், as well as known as last period. and Paradise Lost அப்படின்றது பாத்தீங்கன்னா it's a great epic and masterpiece of Milton which I told you already, and it is an exposition of theology, justify the ways of God. ஒரு காடுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனா இந்த வர்க்க வந்து அவர் நமக்கு கொடுத்திருக்காரு. இதுல நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. Adam is there, Eve is there, and especially hero name is Saturn. so Saturn oda role வந்து Paradise Lost which was very important because Adam and Eve அவங்களோட லைஃப்ல அவங்களோட work தான் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இவர் Saturn அப்படின்ற கேரக்டர் தான் ஈவை வந்து ரொம்ப டெம்ப்டேட் பண்ணி மிஸ்டேக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ண வச்சிருப்பாங்க. சோ அதுல ஆடமும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூட் ஆயிடுவாரு. and it is a temptation of Adam and Eve அப்படினு சொல்லலாம். and it is a creation of a world and man. so man and world கான ஒரு கிரியேஷனா இத வந்து சொல்றாங்க. and இதுல ரெண்டு எடிஷன்ஸ் வந்து இருக்கு. so first edition goes with 10 books and which is the year of 1667 ல வந்து கொடுத்திருக்காங்க. and second edition வந்து பாத்தீங்கன்னா 7th and 10th book which was included in the second edition in the year of 1674. so Paradise Lost அப்படின்றது it's a masterpiece and great epic of Milton அப்படினே சொல்லலாம். Next go on with Samson Agonist. It's a last work of Milton அப்படினு சொல்றாங்க. இதுல டோட்டலா 4 books வந்து இருக்கு and it is a dramatic poem. so ஒரு poem லைனா எழுதாம drama formல எழுதப்பட்ட ஒரு poem இத வந்து நம்ம பார்க்கலாம். so it's a dramatic poem and as well as known as closet drama வாவும் இத நம்ம சொல்றாங்க. and it is a treatment of biblical subjects. so நீங்க பாத்தீங்கன்னா throughout the career Miltonோட careerல we can see the religious touch is there because he was a assistant secretary, Latin secretary-ஆ இவர் வந்து பியூரிட்டானிசத்துக்கு இருந்ததனால இவரோட complete works எல்லாத்துலயுமே biblical touch அப்படின்றது கட்டாயம் இருக்கும். and it is a resembles his life about a wrestler Samson. wrestler-ஆ இருக்கக்கூடிய சாம்சன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அதுல தான் he was a protagonist of the story. so இதுல இந்த லைஃப் அதாவது சாம்சன் அப்படின்ற வரக்கூடிய கேரக்டர் யாரோட லைஃபை ரெஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா மில்டனோட லைஃபை ரெஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கிறதா சொல்றாங்க. and next Paradise Regained which was Thomas Elwood Astor.
am I right? So correctly இந்த workல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவா யார் வராங்கன்னா God அப்படின்ற கேரக்டர். So God தான் வந்து பாத்தீங்கன்னா ரீகெயின்ல ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் and completely dominated by the Puritanism. So Puritanism touch அப்படின்றது எல்லா worksலயுமே இருக்கு, entire of the career of Milton. And the entire space being taken up by spiritual. So spiritual சம்பந்தப்பட்ட work தான் இதையும் நமக்கு ரீகெயினா கொடுத்திருக்காரு. So இது எல்லாமே நம்ம மில்டனை பத்தி பார்த்தா இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் we will go on with quotes on Milton. மில்டனை பத்தி நிறைய ரைட்டர்ஸ் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. அவரோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங், அவரோட லிட்டரரி கரியர்ல அவருக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ரைட்டர் மேபி a contemporary writer or else the other period of writers. So அந்த வகையில மில்டன் is a musical poet அப்படின்னு சொல்லி யாரு சொல்றாங்கன்னா சாமுவேல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் அப்படின்ற ஒரு ரொமான்டிக் பீரியடை சேர்ந்த ரைட்டர் வந்து கமெண்ட் கொடுக்குறாரு. அந்த கிராண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ வார்னால் வந்து கமெண்ட் கொடுத்திருக்காரு. அண்ட் இந்த கோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா which was very important refers to the Milton. Satin brocade stuffed with gold poetry full of allusions to the biblical and classical suggestive power. So மில்டனோட ஒர்க்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த satin brocade with stuffed with gold. ஸோ சாட்டன்ல கோல்டு ஸ்டஃப் பண்ணி எழுதப்பட்ட ஒரு ஒர்க் தான் வந்து பாத்தீங்கன்னா மில்டனோட பொயட்ரி அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு ஹைஃபையா சொல்லியிருக்காங்க அப்படின்றத we have to know. And is also a allusion of biblical touch and classical suggestive power also அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே மில்டனை பத்தி நம்ம பார்த்த இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ இதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதையும் we have to go through it. Thank you. TNPSC டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.